ஸோ ஹாய் திஸ் இஸ் கிராஸோ தமிழ். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டை பற்றி தான். அதுவும் ஆஷோட ஒன் ஆஃப் த போக்கேமான் தான். அது என்ன போக்கேமான்னா தாலோஃப்ளேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா லைக் இந்த தாலோஃப்ளேமை ஃப்ளெச்சிங்காக இருக்கும்போதே கேட்ச் பண்ணியிருப்பார் கேலோஸ் லீஜனில். ஸோ அதோட டைப் என்ன வந்து பார்த்தோம்னா நார்மல் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். ஆக்சுவலி தாலோஃப்ளேமோட டைப் என்னமோ அதே டைப் அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய போக்கேமான் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணும்போது தான் அதோட எவால்யூஷனே வந்து இது வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா ஸ்கை ட்ரெய்னர் அகேன்ஸ்டாக அவரோட ஃப்ளெச்லிங்கை யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணும்போது அந்த ஸ்கை ட்ரெய்னர் யூஸ் பண்ண போக்கேமான் என்னன்னா தாலோஃப்ளேம். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபயர் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இதுக்கு அகேன்ஸ்டாக ஃப்ளெச்லிங் வந்து பார்த்தோம்னா அதோட எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். அது ஃப்ளெச்சண்டராக வந்து எவால்வ் ஆயிருக்கும். இது மூலமாக அதோட டைப்பே சேஞ்ச் ஆயிருக்கும். அதான் ஃபயர் அண்ட் ஃப்ளையிங் டைப். ஸோ இந்த போக்கேமான் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணும்போது தான் இதோட எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கு. அதே தான் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் வந்து லெஜெண்டரி பேர்ட் போக்கேமான்ஸில் ஒன்றான மோல்ட்ரஸ் அகேன்ஸ்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரியான நிலைமை வந்து ஏற்படும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஃப்ளெச்சண்டர் வந்து பார்த்தோம்னா மோல்ட்ரஸ் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணும்போது தாலோஃப்ளேமாக வந்து எவால்வ் ஆயிருக்கும். ஸோ இதனால அந்த தாலோஃப்ளேமோட எவால்யூஷனுமே உங்களுக்கு தெரியும் லைக் ஃபயர் அண்ட் ஃப்ளையிங் டைப் தான். அதுலேயும் குறிப்பான இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தோம்னா மோல்ட்ரஸுமே ஃபயர் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான் தான். ஸோ தாலோஃப்ளேமோட டைப் கொண்ட போக்கேமான்ஸ் அகேன்ஸ்டாகவே மற்ற 2 போக்கேமான்ஸ் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணி அதோட எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கு. ஸோ சேம் டைப் ஆஃப் எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கு நம்மளோட தாலோஃப்ளேம்.